நந்திக்காவலா என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் அப்படியே லெவலா தடுமாறிட்டு இருக்கிறேங்க. ஏன் தடி உனிட்டா? நீ கம்முன்னு போய் படுத்து தூங்கு. அதுதான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நந்திக்காவலா சாமி என்ன செய்து கொண்டிருக்கிறாய்னு கேட்டேன். கைவேலை தாங்க. அதையே செய்து கொண்டு நல்லா வைத்துக் கொள்வாய். ஆமா. ஏ கோமாளி, அதே நான் முன்னுக்கு வந்துருவேன். சாமி அன்பா ஓய் இருந்தால இப்ப இப்படி சிங்கார சீச்சவிழி நான் வந்திருக்கும் தாரவாயிலே வந்திருக்கும் தருவாயில் என்னை யாருன்னு புரிந்து கொண்டாய்? சொன்னால் தெரியும் சாமி. சொன்னால் தெரியும். சொன்னால் தெரியும். சொல்லாவிட்டால் தெரியாதுங்க. கற்றவருக்கு தெரியும். கல்வியின் அருமை. படித்தவருக்கு தெரியும். படிப்பின் அருமை. படித்தவருக்கு தெரியும். படிப்பு அருமை. தேவலோகத்தை சபை குடினா தேவர் சபை. இந்த பூலோகத்தை சபை குடினா புண்ணிய சபை. இங்கனும் நமக்கு தெய்வீக சபை. ஆமா. இந்த தெய்வீக சபையில பெண்ணாய் பிறந்த தாய்மார்களும் ஆணாய் பிறந்த தந்தைமார்களும் சிறியோர் பெரியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவ செல்வங்களும் 4 வேதங்களை படித்த குரு பெரியர்களும் இந்த சிங்கார சீச்சவிலே அனுமதிக்கிறார்கள். அனைவருக்கும் நமது சேலம் மாவட்டம் எருமலைக்கு அருகாமைக்கூடிய ரெட்டிப்படி பண்ணக்காடு சரி என் தந்தைக்கு தந்தையாக குருவுக்கு குருவாக வழங்கப்பட்ட சின்ன பொண்ணு சாமியார் ஐயா அவர்கள் ஸ்ரீ ஓம் சக்தி நாடக சபாபதி சார்பாக என் முதற்கான வணக்கத்தை அறிவிக்கின்றேன். வணக்கம். வணக்கலகு. பெரியாரை கண்டால் மரியாதை செய்யணும். மரியாதை செலுத்தணும். ஆமாங்க. அதனால் முதல் வணக்கத்தை சமர்ப்பித்து இருந்தாலும் இப்ப அப்படி சிங்கார சீச்சபை இந்த அரங்கேற்றம் வைத்த காரணம் என்ன? காரணம் அதாவது பெரியாண்டிச்சி சேவத்தை முன்னிட்டு என்ன ஊரு இது? சின்னரிக்கரை. இது பெரியாண்டிச்சி அம்மன் என்றா பேரும் புகழும் வாய்ந்த சக்தி வாய்ந்த அம்மன். சக்தி வாய்ந்த அம்மன். ஆமா. சரி. இப்ப சக்தி வாய்ந்த அம்மனுக்காக அதாவது கட்சிவேர் குல பங்காளிகள் அனைவரும் ஒன்று கூடி இந்த அகிலாங்கான ஓடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பெரியாண்டிச்சி அம்மனுக்காக சிறப்பாக 5 வருடத்துக்கு ஒரு முறை முப்பூசை வைத்து நிறைவான பொங்கல் வைத்து முப்பூசை கொடுத்து சீரும் சிறப்பமாக பூஜைகள் வழிபாடுகள் ஆராதனைகள் செய்து கொண்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிறப்பாக திருமணம் செய்திருந்தாலும் இக்குல பங்காளிகளும் இன்னும் மாமன் மனிதர்களும் எந்த பக்கம் போனாலும் தங்க முகமாக கூட்டம் கொலையாம கொண்டு போ வாடாம ஏன்னா அதாவது தானலட்சுமி அன்னலட்சுமி ஆதலட்சுமி பொன்னலட்சுமி பொருள் சொல்லக்கூடிய 5 லட்சம் கிடச்சு ஒன்று கூடி நீர் பணம் பட்டி நிலப்பணம் பட்டு வட்டி வரைக்கும் பாடுபடம் வாங்கி அவர்களுடைய ஆண் பிள்ளை பணம் அரசுப்பட்டு வாழ்ந்து பெண் பிள்ளை பணம் மக்களாம் வெட்டி வருகி நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வன்று இந்த அங்காளம்மன் பெரியாண்டிச்சி அம்மனுடைய அருளாசி பெற்று குல பங்காளிகளும் நம் நாடகத்தை கண்டு ரசிக்க வரக்கூடிய கல ரசிக பொதுமக்களும் வியாபாரவர்களும் லட்சுமி கடாட்சத்துடன் செல்வ சிறப்புடன் சுகமாக வாழ வேண்டும். அப்படின்னாலும் கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். அப்படிப்பட்ட தெய்வ குணம் குறித்த என் உயிர் நண்பர்கள் என் உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி எனக்காக ஆளுக்கு 10-20 நன்கொடை செலுத்தினார்கள். அவர்களும் நோய் நொடி உடல் உற்சாக அறியப்பட்டு அவர் செய்யும் தொழிலை வெற்றியாமல் லாபத்தை கொடுத்து ரத்த மார்க்கடை போன என்ன 14 தீர்க்காயில் வெடித்து அங்காளம்மன் அருள் பெற்று சுகமாக வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாம சேலத்துக்கு அருகாமைக்குரிய கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு ஐயா மதிப்புக்குரிய செல்வம் ஐயா அவர்கள் இந்த தெருக்கூத்து நாடகம் நலிவடைந்து போய்விடக் கூடாது, நாளுக்கு நாளாக இன்னும் வருங்காலத்துல இந்த தெருக்கூத்து புயரும் புகழும் பட்டு சிறப்பாக ஓங்கி வளர வேண்டும் என்று சொல்லி விடியவரை கண்பிடித்துக் கொண்டு இந்த வீடியோ சேனல்கள் தன் கரங்களாலே எடுத்துக்கொண்டு மற்றவங்களை சேர்ந்து வச்சுட்டு தூங்குவாங்க. அவர் அப்படி இல்ல, தன் கரங்களாலே விடியவரை கண்பிடித்துக் கொண்டு ஆடாம அசையாம வீடியோ எடுத்து இந்த தெருக்கூத்து நாடகத்தை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? செல்வமையா அவர்களும். ஆமா, இந்த நாடகத்தை காண வந்தவர்கள் நேரடியா பார்க்க முடியாதவங்க இன்னும் 1 வாரம் கழித்து இதே நாடகத்தை யூடியூப் சேனல்ல செல்வமையா இதே நாடகத்தை போடுவாரு. 1 வாரம் கழிச்சு. ஆமா, 1 வாரம் கழிச்சு கூட
இந்த பெத்தாண்டூர்ல பெரியாணிச்சாமன் கோயில்ல ஆடின நாடகம் பாக்கணும்னு நினைச்சா செல்வம் யூடியூப் சேனல் என்று சொல்லி டச் பண்ண போதும் ஓம் சக்தி நாடக சபா பெரியாணிச்சம்மன் பிறப்பட நாடகம் அங்க ஒளிபரப்பு ஆகும். சரி, இந்த நாடகத்தை பாருங்க, நல்லா ரசிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஏய் வெல்கம் பண்ணுங்க. இன்று இப்பப்பட்ட நாடகத்தை சிறப்பாக இத வீடியோ சேனல் எடுத்த செல்வம் ஐயா அவர்களும் அவர் செய்யும் தொழிலும் அவருடைய குடும்பமும் எந்த விதமான தங்கமகமாக நோயற்ற வாழ்வு குறைச்சம் என்று 5 லட்சம் கடச்சம் என்று கூடி அவர் செய்யும் தொழிலை வெற்றிகரமான லாபத்தை கொடுத்து இந்த யூடியூப் சேனலும் அவருடைய குடும்பமும் இந்த அங்காள பெரியாணிச்சா மண்ணு அருள் பெற்று சுகமாக வாழ வேண்டும். என்னன்னா இன்று வைத்த நாடகம் என்ன நாடகம் சொன்னாலும் தெரியுங்க. சிவபுராணத்துல வைத்தியப்பட்ட அதாவது தூர்வாசல் எரும பங்கம். ஆமா, அங்காள அம்மன் பெரியாணிச்சி பிறப்பு. இது நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றோம். வந்திருக்கிற போது நான் யார் தெரியுமா? யாருங்க? அப்ப சொல்லிட்டு தான் வந்தேன் என் பேரை. சொல்லிட்டு வந்தீங்க? ஆமா. நான் யாரு, என் பெயர் என்னன்னு சொல்லி கொண்டே தானே வந்தேன். நான் எப்பசிக்காமல இருந்தேன். நான் சரியா கவனிக்கலைங்க. சரியா கவனிக்கலையா? சீக்காது, இது கேட்காது. ஒரு காது சீக்காது, ஆமா, ஒரு காது கேட்காது. ஆமா, 2 காய் அறுத்து நாய்க்கு போட்டேன். காலையில எடுத்து போட்டுறேன். அப்படியா? சரி வா, அது நல்லதுதான். சரி வா சொல்றா வா. சாமி புரிந்தையா? சொன்னால் தெரியுங்க. நான் யாரு? யாரு? என் பெயர் என்ன? உங்களுடைய பெயர் சொன்னால் தெரியும். இப்படி பிள்ளையின் தோலை ஆடையாக கட்டிக்கொண்டு, இது பிள்ளையின் தோலை, பிள்ளையின் தோலை, ஆமா, ஆடையாக கட்டிக்கொண்டு, பட்டப்பட்டிய நீர் அணிந்து, பட்டப்பட்டிய நீர் அணிந்து, காதிலே காதிலே காம்படலமா கழுத்துல வந்து ராசம் அணிந்து, எத்தனை ராசம் அணிந்து, பாம்புகளை கட்டி சூளம் கொண்டு வந்து கேட்ட யாருன்னு கேட்டாய் அல்லவா? பாம்பு யாரு? யாரு? என்ன பேர் என்ன? ஏய் ஓய், என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்னங்க பேரு? அது சித்தன் என்பார், பித்தன் என்பார். சித்தன் பித்தன், சாம்பலான் என்பார், சடையாண்டு சித்தன், பாம்பாட்டு சித்தன் சொன்பார். திரு நீலகண்டன், திரு காலகண்டன் என்று சொல்லக்கூடிய திருநேத்திரம் கொண்ட முருக்கப்படுத்த பரம கடவுள் தெரிந்து கொண்டாயா இல்லையா? கடவுள் அப்படி பரம பரம கடவுள் நானே. நீங்க அப்படி பரம கடவுளாக இருந்தாலும் எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? உலகத்தில் உள்ள சர்வ ஜீவராசிகளுக்கும் வானத்தில் வரக்கூடிய பட்சிகளையும் நிலத்தால் ஊர்ந்து செல்லக்கூடிய உறுப்புகளையும் யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவப்பேதிகளுக்கும் காலம் ஆள தவறாம படியடைந்து பசி தீர்க்கக்கூடிய பரமக்கடவுள் நானே. பரமக்கடவுள் ஆகட்டும் சாமி. நான் மட்டும் இல்லாவிட்டா எந்த ஜீவராசியும் பசி அடங்காது. அப்படியே அந்த ரேஷன் கடையில கியூக்கு நின்னுட்டு இருந்தீங்க. யாரு? நீங்க தான். அதே பெரிய போட்டு பையன்.
ஆனா அந்த ஆளு வேற. நான் இல்ல. இல்ல டோர் அடிச்சு வாங்கிட்டு இருந்தீங்களா? அது மாதிரி கொள்ளக்காரரு. கொள்ளக்காரரா? ஆமாப்பா. சரி ரைட். இந்த சிவன் மட்டும் இல்லாவிட்டா அடுத்த ஜீவராசிகளும் பசி மட்டுமாக பாடி விடுவார்கள். ஏன் உனக்கே நான் தானப்பா பாடி வளர்க்கிறேன். எங்க? ஆமா. எங்க பாடி வளர்க்கமா இத்தனை? ஆமாப்பா. தினமும் சோறு செய்யறாங்க, போட்டு கொடுக்குறாங்க, தின்னுட்டு படுத்துவாங்க. நீங்க எங்க போய் பாடி வளர்க்குற? சோறு செய்யறாங்க. சோறு எங்க இருந்து வரும்? சோறு அரிசி வாங்கிட்டு வந்தா பொங்கி சாப்பிடுறேன். அந்த அரிசி எங்க இருந்து வரும்? கடையில தான். அந்த கடைக்கு எப்படி வரும்? ரேஷன் கடைக்காரர் போடுறாரு, வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வரோம். ரேஷன் கடைக்கு எப்படிப்பா வரும்? எல்லாம் நெல் விளைஞ்சு எல்லாம் வரத்தா. என்னது? எல்லாம் நான் அளக்கக்கூடிய படியப்பா, நான் அளக்கக்கூடிய படி. ஆனா நீ கலக்குறது படி அளக்கும் பரம கடவர். நீ அழகிற மாதிரி இருந்தா 70-80 ரூபா போட்டு அடிச்சு வாங்குதா இல்லையா? வாங்க. நீங்க எல்லாம் படி எப்படி அளப்பீங்க சொல்லு பாக்கலாம். படியா? விளக்கம் சொல்றேன். எங்களுக்கு எப்படி அளப்பீங்க? அரிசி போட்டுதான். எப்படி கமிட்டி போட்டா? இல்ல நிமித்தி வச்சுதான். படி வச்சு அள்ளி போட்டு நப்பிட்டா அவ்வளவுதான் படி அளக்க. படி அளக்கிறது அர்த்தம். ஆமா. அதெல்லாம் உன்னுடைய மனம் பெருமை. உன் கணக்கு தவறான கணக்கு. தவறான கணக்கு. உண்மை. சரி சரி. உண்மையாக சிவன் அளக்கக்கூடிய படி எப்படி தெரியுமா? எப்படி? உன்னை போல் ஒருவரை கண்டா உன் மனதுக்குள் புகுந்து ஆராய்ந்து பார்ப்பேன். என் மனசுக்குள்ள? ஆமா. எப்படி? எப்படி? நீ நற்குணம் கொண்டவனா தீய குணம் கொண்டவன் தான் என்று ஆராய்ந்து பார்ப்பேன். அதுவும் எப்படி? எப்படி? தன்னிடம் நிறைய பொருள் இருக்கிறது, இல்லாதவனுக்கு சிறிதளவு கொடுத்து அவனையும் வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். நானே அவன் எப்பேற்பட்ட உள்ள கருணை உள்ளம் கொண்டவன். இல்லாதவன் தெரிந்தும் கூட அடித்து வதைத்து பிடிங்கி சாப்பிட்டு ஜீவன் வளர்க்க நானே அவன் எப்பேற்பட்ட கல் நெஞ்சம் கொண்டவன் என்பதை எல்லாம் அப்புறம் மனதுக்குள் புகுந்து ஆராய்ந்து பார்த்து இதே எப்படி படிப்பேன். எப்படி? கால்படி, அரைபடி, முக்காபடி, முழுபடி, நிறபடி, எதுக்கும் உதவாத தருதல்களுக்கு சில சமயத்துல எதுவும் இல்லாம வெறும்படியாக மலப்பேன். வெறும்படியா? மத்தாளக்காரனுக்கு ஏன் வெறும்படி அளப்பேன்? ஒருவன் தவறு செய்தா நாளுக்கு நாளாக தவறை திருத்த பார்ப்பேன். நாளுக்கு நாளா? ஆமா. திருந்தினால் பார்ப்பேன். திருந்த தவறினா முள்ளுபடிய முக்காபடி ஆக்குவேன், முக்காபடிய அரைபடி ஆக்குவேன், அரைபடிய காப்படி ஆக்குவேன், காப்படி அதுலயே அரைக்காப்படி ஆக்குவேன். அப்பயும் திருந்தலன்னு வச்சுக்கோ, எதுக்கும் இல்லாம வெறும்படியா அளந்து கமித்து போட்டுருவான் படிய. அப்படி கமித்து போட்டுறது? ஆமா. அப்படி கமித்து போட்டுட்டா அன்றாட பசியும் பட்டினியுமாக வாடி வதங்கி விடுவார்கள். என்னையும் மத்தாளக்காரன் மட்டும் நிமித்தியே வச்சிருங்க, கமித்து விடாதீங்க. அப்படி ஒருவன் நன்றாக சுகமாக வாழ வேண்டும் என்று நினைத்தா ஒருவருக்கு கெடுதல் செய்யக்கூடாது, ஒருவருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நாம் கெட்டாலும் பரவாயில்லை, நம்மால் அடுத்தவர் கெடக்கூடாது என்று நல்ல எண்ணம் வைத்தாலே போதும். எப்பொழுதும் நிறப்படியாக கலந்து சுகமாக வைத்திருப்பேன். ஆகட்டும் சாமி. புரியுதையா? புரியுது. இப்படி படியாக்கக்கூடியதான் இந்த ஆதிசிவன். புரியுதையா? அது மட்டுமல்ல, இந்த சிவனை நம்பி சிவனே என்று என்னிடம் அடைக்கிற வந்து விட்டா அவருக்கு எக்குறையும் இல்லாமல் காத்து ரசிப்பேன். ஏன் தெரியுமா? மும்மூர்த்திகள் 3 பேரு காத்தல் அழைத்த படத்தில் சொல்ற மும்மூர்த்திகள் 3 பேரு. பிரம்மனுக்கு படைக்கும் தொழில் மட்டும் தெரியும். படைக்கும் தொழில். ஆமா. இந்த சிவனுக்கு கார்க்கும் தொழில். சிவனே என் அடைக்கிற வந்து விட்டான், அவரை காற்பது என் வழக்கம். பார்ப்பது வழக்கம். சிவனை நம்பியவர் கெடுவதாக சரித்திரமே இல்லை. இல்லை. ஆமா. சரிங்க. சிவனை நம்பினோம் கெட்டோம் என்று சரித்திரத்தில் எந்த ஏற்றிலும் எழுதப்படவில்லை. சிவனை நம்பியவருக்கு கெடுதல் இல்லை. உங்களை நம்பி வந்தது. ஆமா. வயசு பசங்க எல்லாம் கஞ்சா குடிச்சிட்டு எல்லாம் போதையில் தெரியுறாங்க. கஞ்சாவுக்கு சொந்தக்காரனே நான் தானே. அதான் உன்னாலதான் எல்லாம் கெட்டு போறாங்க. கஞ்சாவுக்கு சொந்தக்காரன் நான் கஞ்சா வருந்துகிறேன் என்றா நான் ஞானத்தை போதிப்பதற்காக கஞ்சா வருந்துகிறேன். என்னை பார்த்து உன்னை போல இருக்கக்கூடியவர்கள் சிவனே கஞ்சா இருந்துகிற நமக்கு என்ன என்று நீ அதையும் தேடி நச்சு போனா உன் குடும்பம் தான் கெட்டுவிடும். ஆமாப்பா. உங்க குடும்பம் உருப்படியாவதா? என்னை நம்பினால் போதும், நீ கஞ்சா குடித்தாலும் சரி அளவோட குடி. ஆமா. அளவுக்கு மீறினால் அளவுக்கு மீறினா அமிர்தமே நஞ்சமாகி விடுமப்பா. சரி சரிங்க. புரிந்தாயா? நான் சிவன் அப்படிதான், அளவுக்கு மேல் மீற மாட்டேன், அளவோடு இருந்து கொள்வேன். ஆமாங்க. நேற்று மீறி போய் பள்ளக்காட்டுல போய் அந்த ஏரிக்கரையில படுத்துக்கிறீங்களா? அது வேற ஆளுப்பா.
சித்தா போட்டாலு நான் இல்ல. அப்படி இப்படிப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிரீதா திரிதா துபாவரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்தில் கட்டி காக்கக்கூடிய இந்த ஆதி சிவசங்கரன் நான். சரிங்க. புரிந்தாயா? அப்படி இருந்தாலும் நான் எங்கே வாழ்கிறேன்? எங்க வாழ்றீங்க? என்னுடைய நாடு என்ன? நகரம் என்ன? நகரம் என்ன? சொல்கிறேன். நாடு மாதிரி சாமி, என்னுடைய நாடு என்ன? நாடு என்ன? நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் என்ன? கிரிமலை. கிரிமலை. 7 மலை தாண்டி 7 மலை தாண்டி வெள்ளிங்கிரி மலை எனது மலை. வெள்ளிங்கிரி மலை. ஆமா. சரிங்க. அப்படி வெள்ளிங்கிரி மலையிலே செல்வ சிறப்போட அரசாட்சி செய்து கொண்டு சரி அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியிழந்த பசி தீர்த்தோம் பரம கடவுளாக வாழ்கிறேன். சரிங்க. புரியுதாயா? பரம கடவுளாக இருந்தாலும் என்னன்னா சாமி, ஏனப்பா உங்களுக்கு என்று ஏதாவது என்னுடைய மனைவி யாருன்னு கேட்கிறாயா? ஆமாங்க. நீ திருமணம் செய்தாயா? நான் இன்னும் பண்ணலைங்க. பாவி சண்டாடா, நாளைக்கு சோறு கிடைக்காது உனக்கு. திருமணம் செய்யவில்லையா? பண்ணல. நான் யாரை திருமணம் செய்தேன் தெரியுமா? யார் பண்ணீங்க? என் ஆசைக்கேத்த நாயகி. நாயகி. என் அன்பு சாம்ராஜ்யத்துக்கு உரிமை இல்ல, என் தேவி உமா பார்வதி. உமா பார்வதி. ஆமா. சரிங்க. அப்படி உமா பார்வதி திருமணம் செய்து இல்ல சிவன் அடைய இடபாகத்திலே நான் வைத்திருக்கின்றேன். ஆமா. சரிங்க. ஆண் பாதி பெண் பாதி ரூபம் கொடுத்து 16 பெயர் கொடுத்து ஜகத்துக்கு அம்மையப்பனாக வாழ்ந்து வருகிறோம். சரிங்க. உண்மை ஆகட்டும். அப்படி இருந்தாலும் என் தேவி உண்மையை இடபாகம் வைத்திருந்தானா இந்த ஆதி சிவசங்கரன் கையங்கிரி மலையில வாழ்ந்து இருந்தானா நான் 2011 கண் நேத்திரத்தோடு இந்த உலகெங்கும் படிந்து நிற்கிறேனப்பா. 2011 கண் நேத்திரம் என் அங்கத்தோடு ஒட்டி இருக்கின்றது. சாமி, ஏனப்பா அவன் 2 கண்ணை வச்சுட்டு அதை பார்த்தான் எதை பார்த்தான்னு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுது. இந்த 2 கதவசத்துல போட்டுட்டு முக்கி முக்கி கும்மிரி கும்மிரி எடுக்கிறாங்க. ஆமா. இந்த 2011 கண்ணு சொன்னீங்களே, அந்த 2 கண்ணு தெரியுது. மீதி கண்ணு கணக்கு வரலைன்னா அவுட் அப்படியே திருப்பிடுவேன். ஏன்னா சாமிப்பா, சாமியா இருந்தாலும் சொல்லு. படியலக்கு பரம கடவுள். சொல்லுன்னா சொல்றா. சொல்லுன்னா சொல்றியா? மரியாதை குறையுது. அவனுக்கு என்ன மரியாதை? ஏய், நான் சாமிப்பா. யார் சொன்னது சாமின்னு? படியே குறைத்துடுவேன், ஜாக்கிரதை. குறைப்பணி இப்ப என்ன சொல்லணுமா? ஆமா. கணக்கப்பட வேணுமே. கணக்கு பில்ல கொள்ளக்காரங்க. சரி வா சொல்றவா.
விட்டேன் புறப்பட்டு போகலாம். ஏன் எப்ப சொல்லுங்க? சொல்லிவிட்டேனப்பா. எப்ப சொன்னீங்க? இப்பதான் சொன்னேன். அப்ப சொன்னதெல்லாம் எனக்கு புரியல, எப்ப சொல்லுங்க? அப்படியா? சரிப்பா. நான் ஏறி செல்லும் நந்தி வாகனம். நந்தி வாகனம். என் நந்தி வாகனத்துக்கு இருப்பது 2 கண்ணு. 2 கொலலே கொலலே கணக்குல வை. பாரா உலக சட படியலக்கம். இந்த கருதனுக்கு இருப்பது 3 கண்ணு. 2 3 5. என் இடமாக அமர்ந்திருக்கக்கூடிய என் தேவி உமா பார்வதிக்கு 2 கண்ணு. 7 கண்ணு. என் கரங்கள கூடிய சித்து உடுக்கு திரு சோழத்திற்குரிய சித்து உடுக்கு அதுக்கு 2 கண்ணு. 9. என் ஜடாபாரம் அலங்காரம் செய்யக்கூடிய ஆதிசேஷன் 1000 தலை கொண்டது. ஒரு தலைக்கு 2 கண்ணுன்னா 1000 தலைக்கு எத்தனை கண்ணு ஆயிற்று? 2000 கண்ணு. 2000 கண்ணு ஆயிற்று. கணக்கு சரியா விட்டு பாப்போங்களா? கணக்கு வரல. 2009 வந்துருச்சு. ஏப்பா சொல்லிட்டுமா, நீ கணக்கு விட்டுருப்ப. என்ன முன்னாடி கேட்டு பாரு, கணக்கு நீ விட்டுருப்ப. கணக்கு கரெக்டா சொல்லிட்டாரா? இல்லப்பா தப்பாமா. ஏப்பா எல்லாம் மறந்துருப்பீங்க பாரு, சொல்லிட்டுமா. இப்ப குடுமியில இருக்கிற கூச்சிகளுக்கு வருது. இன்னும் 2 கண்ணை காணோம். வீர சமாச்சாரம். டேய் ஓய், இல்ல 2 கண்ணு சொல்ல விட மாட்டேங்கற. ஆமா, என் ஜலாபாட்டு விட்டு பாரு. யாரு? தெரியுது. என்ன தெரியுது? எவ்வளவு உட்கார்ந்து இருக்கறானே. டேய் எவ்வளவு ஒருத்தர் சத்தம் போட சொல்லாத. கை கழுவுனே இல்லையா? ஏண்டா வாடா, இப்பதான் ஜவ்வாதி எல்லாம் பூசிட்டு வந்தேன். ஜவ்வாது இல்ல, சவ் பவுடர். ஏய் தலைமை பத்தி யாரு தெரியுமா? யாரு? அதாவது கங்கா தேவி. ஆனா அவங்களுக்கு 2 கண்ணு. கங்கா தேவிக்கு 2 கண்ணு. ஆகட்டும். தலைமையில பொம்பளை இன்னொரு சத்தம் போட சொல்லிடாத. நீ சத்தம் போட சொல்றது என் தேவி பார்வதி கேட்டான்னு வச்சுக்க. நான் சார்ந்த குணம் கொண்டவன், நந்தி வாங்கிட்டு வரக்கூடியவ. என் மனைவி கோப குணம் கொண்டவ, சிங்கவாரத்தில் வரக்கூடியவ. சிவன் தலை மேல பொம்பளை நீ சொல்லி அத பொண்டாட்டி காதல கேட்டா சின்னம் கொண்டு சீரி பாயுவா. இந்த வம்பே வேணாங்க. எங்க கேட்ட தெரியல, பாத்துட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல பார்வதா கேக்கலைங்க, வாங்க. தூங்கி கொண்டிருக்கின்றாள். அட தூங்குறா. ஆமா, அப்புறம் எங்க போய் அவ கேட்க போறா? கங்கா தேவி ஏன் தலைமையில் இருக்கிறார்? இந்த உலக நன்மைக்காக, இந்த பிரமாணத்தை கட்டி காப்பதற்காக. கிரிதா கிரிதா துபாபரி கலியுகம். நாளை கலியுகம் பிறந்தா கலியுக மக்களுக்கு பூமியிலே நீர்வளம் ஜலவளம் தேவை. சரிங்க. வாயிலா ஆடு மாடுகள் பிறக்கும். இந்த ஆடு மாடுகள் மேய்ந்து தாகம் தீர்க்க தண்ணீரும் பசுமையும் தேவை. அதனால விநியோகத்திற்குரிய கங்கா தேவியை என் ஜனாபாரத்தில் அமர வைத்து கட்டி அடக்கி வைத்திருக்கின்றேன். அடக்கி வச்சிருக்கீங்க? ஆமா. சரி, அங்கேயே வச்சிருங்க. அடக்காவிட்டா இந்த ஜகத்தை ஒரே நீர்மட்டம் சமுத்திரமாக்கி விடுவார். அதெல்லாம் வேணாம். அதனால ஜனாபாரத்தில் அடக்கி வைத்திருக்கின்றேன். அவளை அங்கேயே வச்சிருங்க. கங்கா என்று சத்தமிட்டால் போதும் மழத்துளிக்காக தூவி பூமியை பசுமைப்படுத்துவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கங்கா தேவி காட்டி போல. இப்ப அவ தூவிதே நாம இப்ப பொழைக்கிறதுக்கான முழிக்கிறோம். அதனால கங்கா என்று சத்தமிட்டா போதும் மழை துளிக்காக தூவி பூமியை பசுமைப்படுத்துவா. அதற்காக தலை மீது வைத்திருக்கிறேன் கங்கா தேவிய. அப்படின்னாலும் பாரா உலகம் சென்று படியாக்கம் கடத்தினாலும் நான் இப்ப படியாக்க செல்லும் நேரம் ஆகிவிட்டது. என் தேவி உமையோடு பார்க்க வேண்டும். போய் அடுத்து வாசிக்கிறேன்.